எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் பாராட்டி வருகிறதான அவருடைய நன்மைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் காலை எழுவதே ஆண்டவருடைய சுத்த கிருபை, அவருடைய தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே இந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தாங்கி சுமந்து தப்புவித்து எத்தனையோ பயங்கரங்கள், எத்தனையோ நெருக்கடியான சூழ்நிலைகள், ஆமென், எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கையில் கர்த்தர் நம்மோடு கூட அவருக்கு பயந்தவர்கள் மேல் ஹல்லேலூயா கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தினாலே உங்களை என்னையும் பாதுகாத்து, நம்முடைய புயத்தினாலே நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, எல்லா பயங்கரங்களிலிருந்தும் எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்தும் உங்களே என்னையும் பாதுகாத்து இந்த ஆண்டவர் நம்மை நடத்தி வருகிறார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் முழுமையாய் சார்ந்திருக்கும் பொழுது நம்ம எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமில்லை. பயப்படக்கூடியதான சூழ்நிலைகள் வரும், ஆனால் அதன் மத்தியிலே மன உறுதியுடன் கர்த்தரனோடு கூட உண்டு, அவரை நான் சார்ந்திருக்கிறேன், அவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னுடைய கேடகம், அவர் என்னுடைய தஞ்சம், அவர் என்னுடைய பலன், அவர் என்னுடைய நீதி, அவர் என்னுடைய சுகம், அவர்தான் என்னுடைய நம்பிக்கை, அவர்தான் என் ஆதரவு, அவர்தான் எனக்கு எல்லாம் என்று உறுதியாய் ஆமென். ஒரு வசனம் சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வம். இந்த நாளிலும் அந்த பூரண சமாதானம் ஹல்லேலூயா அழைக்கப்பட்டிருக்கிறதான நிலைமையிலே கர்த்தருடைய சமாதானம் இறங்கி வரட்டும். I pray that the peace of God, amen, that will rule over your life, rule over your family, rule over your marriage, amen, your broken situation. I pray that the peace of God, even in your broken marriage, I pray that peace, God will give you peace over the situation that you're walking through right now. I pray that God will strengthen you. ஆண்டவர் அந்த தேவையான சமாதானத்தை ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேடுவதற்கு நம்முடைய இருதயம் எப்பொழுதும் உற்சாகம் கொள்ளட்டும். ஆமென். நம்ம 2 நாளாக இந்த யோசபாத்தை குறித்து நாம் பார்த்து வரோம். முதல் நாளிலே பார்த்தோம், தகப்பனாகிய தாவீதின் வழியிலே அவன் நடந்தான், விக்கிரக தோப்புகளை அகற்றி போட்டான். ஆமென். கர்த்தருடைய வழியிலே அவனுடைய இருதயம் உற்சாகம் கொண்டது, அதனாலே அவனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் மிகவும் பெருகிற்று அப்படின்னு நம்ம பார்த்தோம். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். எல்லாமே பெருகினதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2வது நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம், பிகாஸ் he had acquired so much wealth, blessings and everything. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவரை தேடுவோம், சர்ச்சுக்கு சரியாக வருவோம், நேரத்துக்கு வருவோம், எல்லாமே செய்வோம். வேலை கிடைக்காத வரைக்கும் எல்லா மீட்டிங்க்கு வருவோம். வேலை கிடச்சிச்சு, ஆசீர்வாதம் வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவரை விட்டு விலகி உலகம் பக்கமாக திரும்புகிற நிலைமை இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே இருக்குது. சர்ச்சுக்கு நேரம் இல்லை, எதை கேட்டாலும் எக்ஸ்கியூஸ். எங்கே கேட்டால் இல்லை, எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கொடுறதான ஆட்கள் பொறுப்பில் இருக்கிறவங்க கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழியில் அவருடைய இருதயம் உற்சாகம் கொண்டதுன்னு நாம் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் கர்த்தருக்கு தான் நான் செய்கிறேன், யாரையும் திருப்திப்படுத்துவாங்க. என் வாழ்க்கையில் அது ஒன்று தான். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நான் ஐ ட்ரை மை பெஸ்ட் டு ஃபாலோ தட். எங்கே போனாலும், எந்த தேசத்தில், எந்த சபையில், பெரிய சபையோ சின்ன சபையோ, 5 பேர் 10 பேர் இருந்தாலும் 4 பேர் இருக்கிற இடத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ண, சமீபத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி வர்ஷிப் பண்ணுறீங்க, பெரிய திரள் கூட்டம் இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் எதை செஞ்சாலும் ஐ வாண்ட் டு ப்ளீஸ் காட் எண்ட் ஆஃப் த டே. ஆண்டவர் பார்க்குறாரு, யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நான் செய்வதற்காக நான் வரல. கர்த்தரை என்னையும் அதற்காக அழைக்கலை. ஐம் நாட் டாக்கிங் பிகாஸ் ஐம் எ ரைச்சஸ் பர்சன். நான் ஒரு நீதியான ஆள், எல்லாமே பர்ஃபெக்டாக நான் செய்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல.
நமக்குள்ளேயும் தவறுகள் இருக்கும். பட் ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது அதை விட்டு மாறி அந்த தவறை திரித்து கொண்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாங்க. எண்ட் ஆஃப் தி டே எனிதிங் தட் வி டூ கர்த்தர் பார்க்கிறார் என்பதான உணர்வோடு நம்ம செய்வோம். ஞாபகம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க. அவங்கள பார்த்து நான் எப்போவும் சொல்லுவேன், அவன் அவங்க ஃபேமிலியாக 2 ஸ்மால் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்க பார்த்து சொல்லுவேன், சர்ச்சு 1 ஹவருக்கு முன்னாடி 9:30 சர்வீஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு 8:30 மணிக்கு இல்லைனா 8 மணிக்கு முடிஞ்சால் போயிருங்க அப்படின்னு. ஆனால் அதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வரைக்கும் அதை காத்துட்டு வராங்க. எவ்ரி வீக் ஆஃப்டர் வீக். அவங்களும் பிஸியாக இருக்கிற ஆட்கள் தான், குழந்தை வச்சுருக்கிறவங்க தான். வீக் ஆஃப்டர் வீக் என்ன தடை என்ன வந்தாலும் சரியான நேரத்துக்கு 1 ஹவருக்கு முன்னாடி யார் வராங்களோ வரலையோ சர்ச்சுக்கு போவதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். That's called the simple obedience and God will be honored. Hallelujah. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் in some places, some people have taught me இப்படி செய்யுங்க, இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு. I changed my course. I pray that God will help us. Amen. Hallelujah. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது அப்படின்னு நிறைய பேர் விததாவாதம். அப்படிப்பட்டதான ஆட்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே முடியாது. ஏதோ கிருபை இருக்குது அப்படின்னால வண்டி ஓடுது. அந்த கிருபையை கர்த்தர் எடுக்க மாட்டார். அதுதான் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா, நான் சொன்னேன், நான் நேற்று முந்தானத்தை நான் சொன்னேன், ஹல்லேலூயா, அந்த இடத்துலேருந்தே ஆண்டவர் காலி பண்ணிடுவார். சவுலுக்கு அதுதான் நடந்துச்சு. பிகாஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆண்டவர் அவர் ராஜ்யபாரத்தையே காலி பண்ணார். அந்த நிலைமை நம்ம யாருக்கும் வரக்கூடாது. ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தய ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அதுதான் நம்ம சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த நாளிலே யோசபாத்துடைய காரியம் நேற்று நம்ம பார்த்தோம். அவன் யுத்தத்துக்கு போவதற்காக கேட்குறான். மிகாயா சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறத மாத்திரம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படியோ they are going for the war. 2 நாளாகும். 18வது அதிகாரம் 28லேருந்து 32 வரைக்கும். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, இங்கே பாருங்கள், திஸ் மேன் இஸ் ட்ரிக்கிங். பொல்லாத ராஜா நான் சொன்னல, இவன் ட்ரிக் பண்ணுறான், இவன் ஏமாத்துறான். இந்த யோசபாத்தை ஃப்ரெண்டு தான், ஆனால் தான் பொழைச்சா போதும், நீ கேடோ கெட்டுப்போ. அப்படிப்பட்டதான் நிலைமை. அதுதான் உண்மை. நீங்கள் நிறைய பேர் சுயநலவாதிகள், செல்ஃபிஷ். நான் வாழ்ந்தா என் குடும்பம், எங்கள் பேர் வெளியே வரணும், என் பொசிஷன் காக்கப்படணும், எங்கள் வாழ்க்கை காக்கப்படணும், நாங்கள் நல்லா இருந்தால் போதும், நாங்கள் உயர்ந்தா போதும், மற்றவங்கள குறித்து எங்களுக்கு கவலை. இது கிறிஸ்தவ உலகத்தில், கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய இருக்குது. சுயநலமான செல்ஃபிஷ் பீப்புள் that are increasing these days. மினிஸ்ட்ரி டீம்லையும் நாங்கள் எங்கள் சபை மாத்திரம் உயர்ந்தால் போதும், எங்கள் வாழ்க்கை மாத்திரம், எங்கள் குடும்பம் மாத்திரம், எங்கள் யூடியூப் மாத்திரம், எங்கள் பேர் மாத்திரம் உயர்ந்தால் போதும். ஐம் நாட் பாதர்ட் அபவுட் அதர்ஸ். செல்ஃபிஷ் மோட்டிவ் பீப்புள். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே இவன் அதை தான் செய்கிறான். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, எதிரடியில் அவன் சீரியாவின் ராஜா சொல்கிறான், அவன் ஆட்களை பார்த்து, இந்த எல்லா ஜனங்களோடு நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை, அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், அதை கவனிங்க. தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல், டோன்ட் ஃபைட் வித் த ஸ்மாலர் அண்ட் எல்டர்லி பீப்புள். இஸ்ரேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். There was a command that you will not attack the small children, small people or the elderly people. Our target is only the king. இஸ்ரவேலின் ராஜாவை மாத்திரம் நீங்கள் டார்கெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ இவங்க they carrying out the command. அதனால் ரதரின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத், அப்போதான் அவனுக்கு புரியுது, நம்ம மாட்டிக்கிட்டோம், சரியாக மாட்டி விட்டான். அது வரைக்கும் அவனுக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியான பாதையில் சத்தியத்தின்படி ஆண்டவர் பாதையில் நடத்துகிற ஆள் கூட மாத்திரம் ஃப்ரெண்ட்ஷிப் வைங்க. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஒரு கேள்வி கேட்கலாம், உங்கள் ஆஃபீஸில் அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கூடாது, அதை குறித்து நான் சொல்ல. I'm not talking about those things actually. But when you walk in this journey,
சபைகளில் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறவங்க. ஆமேன், ஹalleluya. நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்ம we need to choose. எல்லாரோடையும் சரிசமமாக நம்ம பழக முடியாது. இங்கே இவன் சம்பந்தம் கொண்டாடுன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லை? 17வது அதிகாரத்தில் ஆமேன், ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் பெறுகிறதுனால ஆகாபோடைய பொல்லாத ராஜாவோடைய சம்பந்தம் கொண்டான். ஆமேன், he mixed. Amen. Do not mix with the Canaanites. ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஹalleluya. ஆமென். கானானியரோட நீங்கள் சம்பந்தம் கலவாதீர்கள். கர்த்தர் சொல்கிறதான வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஆமென். இப்போ தான் அந்த ஆபத்தை உணர்றான். இவனோடு சம்பந்தம் கலந்தனால அவன் தப்பி போகிறான், என்ன மாட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் இருக்கும். தனக்கு அப்படின்னு வரும்பொழுது அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, நம்மளை மாட்டிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நீ நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். இங்கே அந்த காரியம் நடக்கிறது. யோசபாத் கூக்குரலிட்டான். ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. கர்த்தர் அவனுக்கு அனுசரியாயிருந்தார். ஆமென், ஆமென். God was gracious when he called. That's why it's very important to walk with God. ஆண்டவரோடு கூட நடக்கிறது. நான் திரும்ப அதை நான் உங்களுக்கு வாசிப்பேன். கர்த்தர் அவனுக்கு அனுசரியாயிருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். God himself did that. Amen. To remove everybody from Jehoshaphat. இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்ற ரதங்களின் தலைவர்கள் கண்டபோது அவனை விட்டு திரும்பி போனார்கள். ஆமேன், ஆமேன். அதுக்கப்புறம் யுத்தம் முடியுது, விட்டுட்டு போயிட்டாங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடே திரும்பி வந்தான். வீட்டுக்கு வராரு, தப்பிச்சிட்டாரு. ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாரு ஆபத்தில். இந்த ஆண்டவர் அவனுக்கு அனுசரியா. God was gracious. God was in favor of Jehoshaphat. அநியாயமாய் மாட்டப்பட்டான். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனால, because he was a righteous man, God heard his prayer. Amen. Because you walk with God, I want to tell you, God will hear your prayer. Amen. ஆமென். ஆண்டவரோடு கூட நடக்கிறதுனால, ஆண்டவருடைய சத்தத்திற்கு வார்த்தைக்கு கீழ்ப்படினால ஆண்டவர் உங்கள் சத்தத்திற்கு கீழ்ப்படிவார். ஆமென். உங்கள் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் கட்டாயம் இறங்குவார். ஹalleluya. சமாதானமாக இப்போ திரும்பி வீட்டுக்கு வந்தான். அப்பொழுது அனானியாவின் குமாரனாக யெகூ எனும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? ஒன் ஸ்ட்ரெயிட் கொஸ்டின். ஹalleluya. மிகாயா அவனை பார்த்து சொன்னாங்க, எல்லாரும் நல்லா தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, நீயும் நல்லா பேசு. நீங்கள் சர்ச்சஸில் உள்ள ஒரு பிரச்சனை, ஒரு சர்ச்சில் அப்படி தான் சொன்னாங்க, கரெக்டிவ் மெசேஜஸ் வேண்டாம், சபைக்கு ஆசீர்வாதமாக மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசுங்க, கரெக்டிவ் மெசேஜஸ் வேண்டாம். ஆமென். ஆண்டவரிடத்துலேருந்து ஐ டெல் யூ, எனி சர்ச் ரிஜெக்ட் காட்ஸ் வேர்ட், காட் வில் ரிஜெக்ட் தம். கொஞ்ச நாள் நல்லா போகும். ஆமென். கரெக்டிவ் மெசேஜஸ் வேண்டாம். ஆமென். நல்ல வார்த்தைகள், சபையை திடப்படுத்துகிற மாதிரி, சபையை ஆசீர்வதிக்கிற மாதிரி வார்த்தைகளை பேசுங்க அப்படின்ட்டு. ஆமென். அப்போ மிகாயா என்ன சொன்னா தெரியுங்களா? ஆண்டவர் சொல்லுவதையே சொல்லுவேன். ஆமென். ஐ ப்ரே தட் காட் வில், அந்த குறிப்பிட்ட நாள்லையோ கர்த்தர் என்னோட கூட அதுதான் பேசுகிறேன். ஆண்டவர் சொல்கிறத, ஆண்டவருடைய வார்த்தைக்கு. ஹalleluya. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு காம்ப்ரமைஸ். ஹalleluya. ஆமென். ஆண்டவரை துக்கப்படுத்துவதற்கு, அதற்காக கர்த்தர் உங்களே என்னையும் அழைக்கலை. கர்த்தர் சொல்கிறத பேசுவதற்காக தான் ஊழியர்களை கர்த்தர் அழைச்சிருக்கிறார். ஹalleluya. ஆமென். யார் யார் இந்த மாதிரி சம்பந்தம் கலக்கிறாங்களோ ஆண்டவர் சீன்லேருந்தே தூக்கிடுவார். நான் பார்த்துருக்காத. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஐ ப்ரே தட் காட் வில் ஹெல்ப் அஸ் தட் வி வில் நாட் காம்ப்ரமைஸ். இவங்களும் வேணும், இவங்களும் வேணும் அப்படின்னு போகிற ஆட்கள். ஹalleluya. பாலிஷ்டாக போகிற ஆட்கள். நீங்கள் எல்லாம் நிறைய சர்ச்சஸில் அப்படி தான் போயிட்டுருக்கு. சீக்கிரம் தே வில் ஃபிசில் அவுட். இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க. ஹalleluya. ஆனால் வார்த்தையின்படி, வசனத்தின்படி. ஆமென். ஹalleluya. யார் யார் அந்த ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவாகிய அந்த கண்மலை மீது தங்களுடைய அஸ்திபாரத்தை போடுறாங்களோ அவங்க நிலச்சி நிற்பாங்க. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன எதிர்ப்பு வந்தாலும் நிலச்சி நிற்பாங்க. ஹalleluya. அது மணல் வீடு கட்டின வீடு மாதிரி தான். தே வில் ஃபிசில் அவுட். ஒரு காத்தடிச்சா காணாமல் போயிடுவாங்க. ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். இங்கே பார்க்குறோம். ஆமென். ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. ஆமென். ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை
நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டு. அதனாலே கர்த்தர் உம்மை காப்பாற்றினார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஆண்டவருக்கு அதில் பிரியமே இல்லை. இன்றைக்கி ஹல்லேலூயா, யாருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களை தவறான பாதையில் வித்தியாசமான நிலைமையில் உங்களோடு கூட, அவங்க எவ்வளோ வசதி படித்த ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஹல்லேலூயா, இன்றைக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் ஆண்டவர் எனக்கும் உதவி செய்கிறார். ஆரம்ப நாட்களில் டேவிட் ஸ்டூவர்ட் கூட இருக்கும்பொழுது நான் பழகி கொண்டு வந்தான ஒரு காரியம், யாரையும் ப்ளீஸ் பண்ணதற்காக நிறைய நேரத்தில் வசதியான ஆட்கள், பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து இவங்க கூட தான், இந்த ஒரு க்ரீம் ஆஃப் சொசைட்டி, இவங்க கூட தான் பழகுவோம். இன்றைக்கி நிறைய சர்ச்சஸ்லையும் அந்த மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஆட்களோடு சம்பந்தம் கலக்கிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு ஏழ்மையின் அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாழ்த்தினார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஹி ஹம்பிள்ட் ஹிம்செல்ஃப். ஹல்லேலூயா. யார்கிட்ட ஹியூமிலிட்டி இருக்குதோ ஆமென், அவங்க தான் சார் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரோடும் வசதியான ஆட்களோடு சம்பந்தம் கலக்க இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அதே மாதிரி தான். அநேக நேரத்தில் அப்படிப்பட்டதான வசதியான ஆட்கள் அப்படி இருக்கும்பொழுது I'll keep a distance with them, but I'll be good to them. ஆமென். அவர்களோடு கூட பழகுவேன், பேசுவேன், பட் I will always have a distance. ஆமென். ஆமென். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை கர்த்தரை மாத்திரம் எல்லா நேரத்திலையும் சார்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்து, இந்த ராஜா, இவன் பெரிய ராஜா, இவன் கூட சக்கலம் தான். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, துர்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நீ வெறுக்க முடியுமா? அதுதான் கேள்வி. ஹல்லேலூயா. How can you love, amen, the people that God hates? ஆமென். ஆலயத்துக்கே வராத ஆட்கள், ஆண்டவருக்கு பயமில்லாத ஆட்கள், அவங்க கூட சம்பந்தம் கலந்துட்டு ஹல்லேலூயா, ஆமென், ஆண்டவரை பகைக்கிற நிலைமையில் நம்ம ஒரு நாளும் மாறிடக்கூடாது. அதனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனாலும் பிகாஸ் யூ வாக்ட் அக்கார்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட், விக்கிரக தோப்புகளை அகற்றி போட்டேன். ஆமென். உன்னுடைய இருதயம் நன்மையான ஹல்லேலூயா இடத்துல இருந்ததுனால கர்த்தர் உன்னை காப்பாற்றினார். இன்றைக்கும் ஹல்லேலூயா எந்த இடத்துல இருக்கிறோம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார் கூட இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Who's your friend? Amen. Somebody said actually, tell me your friend, I will tell who you are அப்படின்னு யாரோ சொன்னாங்க, உலகத்தான் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஹல்லேலூயா. நம்மை சுற்றி ஒரு சர்க்கிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார், ஹல்லேலூயா, how we are influenced, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். இன்றைக்கி தவறான விஷயத்தில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். ஈவன் இஃப் இட் இஸ் our spouse, we need to be careful. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு முன்பாக நேர்மையாக நன்மையானது எதுவோ அதை மாத்திரம் செய்வதற்கு. ஆகாப் என்ன தெரியுமா, எசபேலின் பேச்சை கேட்டான். பொல்லாத காரியங்களை அவள் செஞ்சால் இவன் அதற்கு உடந்தையாக இருந்தான். நம்ம நினைக்கிறோம், என் ஒய்ஃப் தான் இதை பண்ணா, என் கணவன் தான் இதை பண்ணா, ஹல்லேலூயா, அதற்கு உடந்தையாக இருந்தாலே போதும், அந்த பாவம் நம்மேல் சுமரும். ஹல்லேலூயா. அதற்குரிய தண்டனை நம்மை தேடி வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதியானவைகளை, உண்மையானவைகளை, நேர்மையானவைகளை, ஹல்லேலூயா, அதை மாத்திரம் செய்வதற்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபையும் பலனையும் தருவாராக. இந்த நாளில் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கும் பலனையை தாங்க. அநேக நேரத்தில் we failed. Hallelujah. But help us, O God, like you helped Jehoshaphat. யோசபாத்துக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா அந்த ஆபத்தான நிலைமையில, because he loved you, because he walked with you, because he obeyed you, because he removed all the Baal's altars, O God. You blessed him. When he called, you were with him, O God. அதே போல நாங்கள் கூப்பிடும் பொழுது எங்களோடு கூட துணை நிற்பீராக, எங்களுக்கு ஆதரவாய் பலனாய் வருவீராக. தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி கிரியை செய்வீராக. என ஆண்டவர் அற்புத கரத்தை நீட்டுவீராக. என ஆண்டவர் சகாயம் செய்வீராக, பலன் தருவீராக, கிருபை தருவீராக, ஆளுகை செய்யும். இந்த சத்தியத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் மாறணுமோ, நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையை தாங்க. எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். We thank you, Lord. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே. எங்கள் தரிசனத்தை எங்கள் ஊழியத்தில் நிறைவேற்றிடும் ஆவியானவரே.